எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வேளாண் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், கலைஞர் கொண்டு வந்த நேரடி கொள்முதல் திட்டத்தை ஏன் முதல்வர் கைவிடுகிறார் என கேள்வி எழுப்பினார். கூட்டணி கட்சிகளை கையில் வைத்துக் கொண்டு திமுக அரசு மக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றுவதாக அவர் விமர்சித்தார். மேம்படுத்த வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தன் தந்தையார் கலைஞர் கொண்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதன்மையானது. அதை ஏன் கைவிடுகிறார்? உலகத்திலே எந்த நாட்டிலையும் கொண்டு வராத ஒரு சட்ட நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலங்களை கார்ப்பரேட்டுகளிடம் நம் முகவரியை அளித்து விட்டார். கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். நடப்பாண்டுக்கு அறிவிக்கப்படுகிற பட்ஜெட்டுக்கான நிதி எப்படி பெறுகிறோம் என்கிற கூட தெரிவிக்கப்பட வேண்டும். இவர் ஒட்டுமொத்தமாக கொள்கை என்கிற பேரால் மக்களை, கூட்டணி கட்சிகளை தன் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு தமிழக விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்றுகிற ஒரு ஆட்சியாக திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது.